அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சரவணன். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது நியூமராலஜி எனப்படும் எண்கணிதம். பிரபஞ்சம் என்பது எண்ணிலடங்கா பல இரகசியங்களையும் விசித்திரங்களையும் தன்னகத்தே கொண்டுள்ளது. உலகிலுள்ள அனைத்து பொருட்களும் பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்டவை. பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்ட உயிரினங்களில் மனிதர்கள் மட்டுமே எதையும் பகுத்தறிந்து செயல்படுத்தும் தன்மை கொண்டவர்கள். நியூமராலஜி என்பது எண்களின் மீதுள்ள நம்பிக்கை அடிப்படையில் ஒருவரின் பிறந்த தேதி மற்றும் பெயரை கொண்டு அவர்களின் குணாதிசயங்கள், எதிர்காலம், அதிர்ஷ்டம் போன்றவற்றை கணிக்கும் ஒரு முறையாகும். இதில் ஒவ்வொரு எண்ணுக்கும் தனிப்பட்ட அதிர்வுகளும் அவற்றின் அடிப்படையில் குணங்களும் வாழ்க்கை பாதைகளும் இருப்பதாக நம்பப்படுகிறது. உலகில் உள்ள மற்ற உயிரினங்களில் உள்ள அணுக்களில் கிரகங்களின் சக்திகள் இருப்பதைக் காட்டிலும் மனிதனின் உடலில் உள்ள அணுக்கள் யாவும் அந்த சக்திகளை தன்னகத்தே இழுத்து கொண்டு அந்த சக்தியில் எதன் வலிமை அதிகமாக இருக்கின்றதோ அந்த கிரகத்தின் குணங்களை அடிப்படையாக கொண்டு மனிதர்கள் இருக்கின்றனர். நியூமராலஜி என்பது எண்களின் அடிப்படையில் மனித வாழ்க்கை, குணாதிசயங்கள், அதிர்ஷ்டம், தொழில், உறவு, ஆரோக்கியம் போன்றவற்றை ஆராயும் ஒரு அறிவியல் கலந்த ஆன்மீக கலை. பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் சக்திகள் மனிதனின் உடலில் அதிகமாக ஈர்க்கப்படுகின்றன என்பதை உணர்ந்த நம் முன்னோர்கள் கிரகங்களின் வலிமைக்கு ஏற்ப ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு எண்களை சூட்டினார்கள். இந்த எண்களின் மூலமாக ஒவ்வொருவரின் ஆன்ம சக்தியை அதிகரிக்க இயலும் வகையில் எழுத்துக்களுக்கும் எண்களை கொடுத்து அவற்றின் மூலமாக கிரகங்களால் ஈர்க்கப்படும் சக்தியை அதிகப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். ஒவ்வொருவரும் தனக்கு வைக்கப்பட்டுள்ள பெயரில் உள்ள எண்கணித வலிமையை அறிந்து அதற்கு தகுந்தாற்போல் தனது பெயரை மாற்றிக்கொள்வதன் மூலம் மனதில் எண்ணிய எண்ணங்களை செயல்படுத்தக்கூடிய வல்லமையை அந்த பெயரே அளிக்கும். ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒரு எனர்ஜி, அதாவது ஒரு அதிர்வு சக்தி உள்ளது. பெயரில் உள்ள எழுத்துக்களின் எண்களைக் கொண்டு ஒருவரின் குணங்கள் மற்றும் எதிர்கால வளர்ச்சி தீர்மானிக்கப்படுகிறது. நம் பிறந்த தேதி, பெயர், கையொப்பம் ஆகியவற்றில் உள்ள எண்கள் நம் வாழ்க்கை பாதையை தீர்மானிக்கிறது என்பதே நியூமராலஜியின் கருத்து. நியூமராலஜி என்பது எண்களின் குறியீட்டு அர்த்தங்களை பயன்படுத்தி தனிப்பட்ட பண்புகளையும் வாழ்க்கை போக்கையும் புரிந்துகொள்ள உதவும் ஒரு எண்கணித அறிவியலாகும். முதலாவதாக பிறப்பு எண் அல்லது பிறவி எண். ஒருவர் பிறந்த தேதியை கூட்டினால் அது பிறந்த எண்ணாகும். உதாரணமாக 15ஆம் தேதி ஒருவர் பிறந்திருந்தால் அவருடைய பிறந்த எண் 1ஐயும் 5ஐயும் கூட்டினால் 6 வரும். இது பிறவி எண்ணாகும். இரண்டாவதாக லைஃப் பாத் நம்பர், அதாவது வாழ்க்கை பாதை எண். பிறந்த தேதியை கூட்டி பெறுவது வாழ்க்கையின் முக்கிய நோக்கம் என்ன என்பதை சொல்கிறது. உதாரணமாக பிறந்த தேதி 15/8/1991 என்றால் இதனுடைய கூட்டுத்தொகை 7 என வரும். ஆகவே வாழ்க்கை பாதை எண் 7 ஆகும். மூன்றாவதாக டெஸ்டினி அல்லது எக்ஸ்பிரஷன் நம்பர் என்பது ஒவ்வொருவரின் முழு பெயரின் எழுத்துக்கள் மூலம் திறமை, தொழில், வெளிப்பாடு ஆகியவற்றை காட்டுகிறது. நான்காவதாக சோல் ஏர்ஜ் நம்பர், அதாவது ஆத்மா விருப்ப எண் என்பது பெயரில் உள்ள உயிரெழுத்துக்கள் மூலம் உள்ளார்ந்த ஆசைகள், மன விருப்பங்கள் அறியப்படுகிறது. ஐந்தாவதாக பர்சனாலிட்டி நம்பர் என்பது பெயரில் உள்ள மெய்யெழுத்துக்கள், வெளியில் மக்கள் உங்களை எப்படி பார்க்கிறார்கள் என்பதை பொறுத்தது. பெயர் ஒருவருக்கு எவ்வளவு சரியாக அமைகிறதோ அந்த அளவிற்கு வாழ்க்கை வளமாக, மகிழ்ச்சியாக இருக்கும். பெயரே வாழ்க்கையின் முக்கிய அங்கமாக திகழ்கிறது. 1 முதல் 9 வரையிலான எண்களின் பொதுவான அர்த்தம். 1 என்பது தலைமை, தைரியம், தொடக்கம். இந்த எண்ணிற்கு அதிபதி சூரியனாகும். 2 என்பது சமநிலை, உறவு, பொறுமை. இந்த எண்ணிற்கு அதிபதி சந்திரனாகும். 3 என்பது பேச்சுத்திரை, கலை, மகிழ்ச்சி. இந்த எண்ணிற்கு அதிபதி குரு ஆகும். 4 என்பது உழைப்பு, ஒழுக்கம், நிலைத்தன்மை. இந்த எண்ணிற்கு அதிபதி ராகு ஆகும். 5 என்பது சுதந்திரம், மாற்றம், பயணம். இந்த எண்ணிற்கு அதிபதி புதனாகும். 6 என்பது குடும்பம், பொறுப்பு, சேவை.
இந்த எண்ணிற்கு அதிபதி சுக்கிரனாகும். 7 என்பது ஆராய்ச்சி, ஆன்மீகம், அறிவு. இந்த எண்ணிற்கு அதிபதி கேது ஆகும். 8 என்பது அதிகாரம், பணம், நிர்வாகம். இந்த எண்ணிற்கு அதிபதி சனியாகும். 9 என்பது கருணை, தியாகம், சமூக சேவை. இந்த எண்ணிற்கு அதிபதி செவ்வாயாகும். மாஸ்டர் எண்கள் என்பன 11, 22, 33 ஆகும். இது மிக உயர்ந்த ஆன்மீக சக்தி கொண்ட எண்கள். நியூமராலஜி எண்கள் என்பது 1ஆம் எண் என்பது A, I, J, Q, Y. 2ஆம் எண் என்பது B, K, R. 3ஆம் எண் என்பது C, G, L, S. 4ஆம் எண் என்பது D, T, M. 5ஆம் எண் என்பது E, X, N, H. 6ஆம் எண் என்பது U, V, W. 7ஆம் எண் என்பது O, Z. 8ஆம் எண் என்பது P, F என்ற ஆங்கில எழுத்துக்களை குறிக்கும். நியூமராலஜி பின்வருவனவற்றுக்கெல்லாம் பயன்படும்: பெயர் மாற்றம் செய்வதற்கு, குழந்தைக்கு பெயர் வைப்பதற்கு, தொழில் மற்றும் கம்பெனி பெயர் வைப்பதற்கு, வீட்டு எண், வாகன எண், கையொப்பம் ஆகியவற்றுக்கு பயன்படும். பெயர்களில் உள்ள எழுத்துக்களும் எழுத்துக்களில் உள்ள எண்களின் வலிமையும் சரியான முறையில் அமையும் பட்சத்தில் அந்த எழுத்துக்கள் யாவும் கொண்ட பெயர்கள் சகல சௌபாகியங்களையும் அவர்களுக்கு அளிக்கக்கூடிய சக்தியை கொண்டிருக்கும். மனிதர்களுக்கு சூட்டும் பெயர்களுக்கு மட்டுமல்லாமல் தொழிற்சாலைகளுக்கு வைக்கும் பெயர்களுக்கும் வசிய சக்திகள் இருக்கின்றன. நாம் மேற்கொள்ளும் தொழில் பெயரை உச்சரிக்க அந்த தொழிலுக்கு உண்டான பெயருக்கு ஏற்ப வலிமையையும் லாபங்களையும் செல்வாக்கையும் அளிக்கக்கூடியதாகும். எந்த தொழில் செய்தாலும் நாம் மேற்கொள்ளும் தொழிலுக்கு வைக்கப்படும் பெயருக்கு வசிய சக்திகள் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அந்த தொழிலை மேற்கொள்வதால் வெற்றி மேல் வெற்றியையும் செல்வாக்கையும் செல்வச் செழிப்பையும் அத்தொழில் நமக்கு அமைத்து கொடுக்கும். ஆகவே பெற்றோர்கள் அனைவரும் குழந்தைகளுக்கு பெயரிடும் பொழுது சற்று கவனத்துடன் நியூமராலஜி அடிப்படையில் பெயரின் பொருளை அறிந்து பெயர் வைத்தால் குடும்பத்திற்கு சுபிட்சம் உண்டாகும். ஆகவே ஒவ்வொருவரின் பிறப்பு எண் மற்றும் விதி எண் அதற்கு தகுந்தாற்போல் கிரகங்களின் எண்கள் அமையுமாறு பெயர் அமைத்துக் கொள்வது மிகச்சிறந்தது. மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ சரவணன். நன்றி, வணக்கம். இந்த பதிவை பார்த்ததற்கு நன்றி. இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் செய்யுங்க, உங்க கமெண்ட் பதிவு பண்ணுங்க. நன்றி.